Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udzu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹ்வின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிநடந்த அனைத்து நல்லோர் மீதும் ஜும்ஆவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இறைச்சவாதியாக இருப்பதைப் போல தொழுகையாளியாக, நோன்பாளியாக, வணக்கசாலியாக திகழ்வதைப் போல இஸ்லாமிய மார்க்கம் அவனிடத்தில் வலியுறுத்தக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான அம்சம், அவன் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும். எப்போதும் விழிப்புணர்வு உள்ளவனாக, ஒரு சுதாரிப்பு தன்மை உள்ளவராக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். விழிப்புணர்வு இல்லாமல் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அறிவாற்றலை பயன்படுத்தாமல் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. அது நம்முடைய அன்றாட நிகழ்வுகளாக இருந்தாலும், குடும்ப விவகாரமாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய தொழில் விஷயமாக இருந்தாலும், நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் அறிவாக ஒரு முஸ்லீம் செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையனு, ஒரு தவறானவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். அன் துசீபு கௌமம் பி ஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமி, அவ்வாறு நீங்கள் தெளிவுபடுத்த தவறுவீர்களேயானால் உங்களுக்கு தெரியாமலேயே கைசேதத்தில் விழக்கூடியவர்களாக, நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். அதுக்கப்புறம் கவலைப்படுவீங்க. ஆகவே எந்த ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தாலும் அதை விழிப்புணர்வோடு அணுகுங்க. அறிவார்ந்த பண்போடு, ஆற்றலோடு அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லிம் இடத்தில் எதனை எதிர்பார்க்கிறது? நீ தொழுகையாளியா இருக்கணும், அதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நோன்பாளியா இருக்கணும், வணக்கசாலியா இருக்கணும், எப்போதும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு இறைச்சவாதியா இருக்கணும். அதே போல நீ அறிவாளியாகவும் இருக்கணும், ஏமாளியா இருக்கக்கூடாது. எல்லோரும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள், எளிதில் ஏமாற்றி விடுவார்கள், யாருனாலும் நீ நம்பிடுவ அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடாது. பல்வேறு முஸ்லிம்கள் இப்ப வரக்கூடிய செய்திகள்லாம் நம்புறாங்கல்ல, அதையெல்லாம் கூட அது குறித்த ஒரு விழிப்புணர்வையும் முஸ்லிம்கள் கொண்டிருக்க வேண்டும் என்கிற பண்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறான். ஒரு செய்தி உங்களிடத்துல வந்தா அவர் சொன்னாலும் நான் நம்பிட்டேன். எனக்கு தான் வாட்ஸ்அப்ல எல்லாரும் அனுப்பி கொண்டே இருந்தார்கள், எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, அதனால அந்த செய்தியை நம்பினேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவரை நம்பிட்டேன், இவரை நம்பினேன், இந்த அம்சம் இருக்கக்கூடாது. அறிவார்ந்து ஒரு விழிப்புணர்வோடு எந்த ஒரு செயலையும் அணுக வேண்டும் என்கிற பாடத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இத்தகைய பண்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் தோழர்களை சஹாபாக்களை உருவாக்குனாங்க. நம்மிடத்திலும் அந்த பண்பை நபிகள் நாயகம் எதிர்பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யூதகுல் முஃமினு மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைனி. ஒரு மூமின் ஒரே பொந்தில் இருமுறை கொட்டு வாங்க மாட்டான். அவன் தவறுகளிலிருந்து பாடம் கற்பவனாக, தனக்கு ஏற்பட்ட தவறான அனுபவங்களிலிருந்து தன்னை திருத்திக் கொள்பவனாக, பாடம் கற்றுக்கொள்பவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக ஒரே பொந்தில் இருமுறை கொட்டப்படுகிற ஏமாளியாக ஒரு மூமின் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை ஒரு விஷயத்துல அடிபட்டுட்டோம், பட்ட இடத்திலேயே படுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏன் பட்ட இடத்திலேயே படுது? அந்த அளவுக்கு நாம ஏமாளியாக இருக்கிறோமா? விவரம் இல்லாம இருக்கிறோமா? ஒரு ஒரு வழியாக நாம் செல்கிறோம், தலை இடிக்குது, மறுநாளும் அதே இடத்தில் செல்கின்ற பொழுது தலை இடிக்கிறது என்றால் அது நம்முடைய பிழை. முதல் தடவை கவனிக்காம இருக்கலாம், சுதாரிப்பு இல்லாம இருக்கலாம். அடுத்த முறையும் பட்ட இடத்திலேயே படுகிறது என்றால் இங்க என்ன மிஸ்டேக்கு? ஏன் தலை இடிக்குது? ஏன் இந்த துன்பம் நமக்கு வருகிறது? அப்படி என்றால் அந்த தவறுகளில் இருந்து பாடம் பெற்றுக்கொண்டு தவறை சரி செய்ய வேண்டும். அப்ப மிஸ்டேக்கில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தின் மூலமாக நம்மை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அம்சம் முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டும். வெளுத்ததெல்லாம் பாடு, யார் எதை சொன்னாலும் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு ஏமாளியாக முஸ்லிம் இருந்து விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை பக்குவப்படுத்துறாங்க. இந்த பண்பு, இந்த அறிவார்ந்த பண்பு இருக்குல்ல, குர்ஆனுமே இத்தகைய ஒரு அறிவார்ந்த சிந்தனையை ஆரம்ப காலம் தொட்டே முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தியது. இப்ப நபிகள் நாயகம் காலத்துல யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் வாழ்ந்தாங்க. அப்ப யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இப்ராஹிம் நபியை சொந்தம் கொண்டாடினார்கள். எப்படி சொந்தம் கொண்டாடினாங்க? யூதர்கள் சொன்னாங்க இப்ராஹிம், ஆபிரகாம் ஒரு யூதர் அப்படின்னாங்க. கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் இல்ல இல்ல ஆபிரகாம் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இரு தரப்பாரும் தங்கள் சித்தாந்தத்திற்கு உரியவராக இப்ராஹிம் நபியை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப குர்ஆன் அல்லாஹ் பாடம் நடத்துறான், மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். யூதர்கள் சொல்றதை கவனிக்கிறீங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றதையும் கவனிக்கிறீங்க. அவங்கவுங்க தங்களுக்குரியவராக இப்ராஹிம் நபியை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்ராஹிம் நபி யூதத்துல தான் இருந்தாங்க, யூத மதத்தை தான் பின்பற்றினார்கள், யூத சித்தாந்தத்தில் தான் இருந்தார்கள். அதை அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்றாங்க. கிறிஸ்தவர்களும் அது போல இல்ல இல்ல ஆபிரகாம் ஒரு கிறிஸ்தவர், எங்க மத சடங்கு சம்பிரதாயங்களை தான் அவர் ஃபாலோ பண்ணார்னு ஆளுக்கு சொல்லி கொடுக்குறார்கள். அல்லாஹ் அற்புதமா சொன்னான், இப்ராஹிம் யூதரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல. மாக்கான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபா முஸ்லிமான் உமா கான மினல் முஷ்ரிக்கீன். அவர் யூதரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல, தூய முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நபர் அல்ல. இது கருத்து ரீதியான மறுப்பு. இன்னொன்னு அல்லாஹ் சொன்னான், என்னப்பா யூதர் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஒமா உன்சிலத்தி தௌராத்து வல் இன்ஜீலு இல்லா மின் பாதிஹி. தௌராத்தும் இன்ஜீலுமே அவருக்கு பிறகுதானே அருளப்பட்டது. என்ன நீங்க அவரோட இணைச்சு சொல்றீங்க? யூதம் என்பது எப்போது தோன்றுது? கிறிஸ்தவம் என்கிற இந்த சித்தாந்தம் எப்போது வருகிறது? தௌராத்திலிருந்தும் இன்ஜீலிருந்தும் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகைக்கு பிறகும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகைக்கு பிறகும் தான் யூத சித்தாந்தம் கிறிஸ்தவ சித்தாந்தம் வருது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், இப்ராஹிம் எந்த காலத்து ஆளு? மூசா நபிக்கு பிறகு வந்தவரா? ஈசா நபிக்கு பிறகு வந்தவரா? தௌராத்தும் இன்ஜீலும் எப்போது அருளப்பட்டது? சிந்திக்க மாட்டீங்களான்னு அல்லாஹ். அப்ப அவன் ஒரு கருத்தை சொல்றான்னா அதை அறிவுபூர்வமா யோசிங்க. இப்ராஹிம் நபியை யூதர்னு சொல்ல பார்க்கிறான் யூதர்கள், இப்ராஹிம் நபி ஒரு கிறிஸ்தவர் என்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். நீங்க யோசிக்கணும், அல்லாஹ் சொல்றான் தௌராத்தும் இன்ஜீலும் எப்போது அருளப்பட்டது? இப்ராஹிம் நபிக்கு முன்பா பின்பா? இப்ராஹிம் நபிக்கு பிறகு. தௌராத்தும் இன்ஜீலுமே அவருக்கு பிறகுதானே அருளப்பட்டது. அதுக்கு பிறகுதானப்பா யூதம்ங்கிற ஒரு கருத்து வருது, அதற்கு பிறகுதானே கிறிஸ்தவம் என்கிற கருத்து வருகிறது. இந்த கருத்தாக்கம் வருவதற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர் இப்ராஹிம். அப்ப எப்படி இப்ராஹிமை இந்த கருத்தாக்கத்தோட இந்த சித்தாந்தத்தோட நீங்க இணைப்பீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுபூர்வமான கருத்தை முன்வைத்து, இப்படியும் நீங்கள் சிந்திக்க பழகிக் கொள்ள வேண்டும், இந்த கருத்திலும் நீங்கள் அணுக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை முஸ்லிம்களை எல்லா விஷயங்களையும் விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக் கொடுக்கிறான் என்பதை நம்ம பார்க்கணும். இந்த விழிப்புணர்வு எல்லாத்தையும் இருக்கா? இந்த காலகட்டத்தில் ரொம்ப இருக்கணும். அன்றைய காலகட்டங்களை விட இந்த நவீன காலகட்டங்கள்ல தான் பல்வேறு விதங்கள்ல ஏமாற்றப்படுறோம், விதவிதமா ஏமாற்றப்படுறோம். சமூக வலைத்தளங்களை திறந்தாலே ஒவ்வொரு நாளும் புது புது வழிகளில் ஏமாற்றப்படக்கூடிய நிகழ்வுகள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அப்பாவிகளா இருக்கிறாங்க தெரியுமா?
இந்த வட மாநிலத்துக்காரங்க திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த உங்கள் பேங்க் அக்கௌண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு பணம் வந்திருக்குது, உங்கள் ஓடிபி சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல, அதையெல்லாம் அப்படியே பட்டவர்த்தனமாக கொடுத்துருவோம். அவன் ஃபோனை கட் பண்ணால் கூட இவர் திரும்ப ஃபோன் பண்ணி அப்போ ஓடிபி கேட்டீங்கல்ல, நான் அப்போ வெளியில் இருந்தேன் சொல்ல முடியல, இந்த இப்போ சொல்கிறேன் வாங்கிக்கங்க. யாரு ஏமாத்துறவனுக்கு ஓடிபி சொன்ன மறுநாடி பேங்க் மெசேஜ் வருது, எல்லா பணத்தையும் எடுத்தாச்சு. அப்போ எவ்வளவு அறிவாளியாக நம்ம மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. இப்பெல்லாம் ஏமாற்றப்படக்கூடிய நிகழ்வுகள். எதை சொன்னாலும் நம்புறது. திடீர்னு ஒருத்தர் வருவான், ஒரு ஆயில தூக்கிட்டு வருவான். இது எங்கேருந்து எடுத்த ஆயில் தெரியுமா? அமேசான் காட்டில் இருந்து. அமேசான் காட்டில் காட்டுவாசிகள் போகிறதே சிரமம். இவன் எப்படி போனானே தெரியல. அமேசான் காட்டில் இருந்து அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயில், இதை மட்டும் நீங்க தேய்ச்சிங்கன்னா 8 முழத்துக்கு உங்களுக்கு தலையில முடி முளைக்கும். என்ன அந்த ஆயில தேய்ச்சி யாருக்கு முடி வந்துச்சு? எவ்வளவு பேர் இப்ப முடி இல்லாம சிரமப்படுறாங்க. இந்த விஷயம் அமித்ஷாவுக்கு தெரியாதா? அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர் நினைச்ச நேரடியா அமேசான் காட்டுக்கே போய் மூலிகை பறிச்சுட்டு வந்துடலாமே. இந்த விஷயம் ரஜினிகாந்துக்கு தெரியாதா? இந்த விஷயம் பெரிய பெரிய அம்பானிக்கு தெரியாதா? அப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இதை நம்ம மக்களும் சமூக வலைத்தளங்கள் சில பேர் பார்த்து ஏமாந்து போவோம். இதை வாங்கினா இப்படியா இருப்போம், திடீர்னு டிவியில் விளம்பரம் பண்ணுவான். இதை மட்டும் நீங்கள் தேய்த்து விட்டால் உங்கள் முகம் பளபளப்பாக மாறி விடுவீர்கள். கருப்பா இருக்கிற நீங்க வெள்ளையா மாறிடுவீங்க. உடனே அதுக்கு போடு, ஆன்லைன்ல ஆர்டர் போடு, அமேசான்லயோ அல்லது ஏனைய இணையதளங்கள்லயோ ஆர்டர் போட்டு அதை மறுநாள் வாங்கி அதுல இருந்து 1 மாசம் அதுல ஓடும். எப்ப வெள்ளையாவும் தேய்ச்சி போய் கண்ணாடி முன்னாடி இன்னும் பார்க்கறது. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அப்படி ஒரு ஒரு மருந்து உண்மையிலே இருந்தா, அப்படி ஒரு கிரீம் உண்மையிலே தேய்ச்சோம்னா வெள்ளையா மாறிடுவோம்னு இருந்தா, ஆப்பிரிக்காக்காரனுக்கு தேய்ச்சி வெள்ளையா மாத்திடலாம்ல. எதுக்கு யாருக்குன்னு மாற்றி எருமையில தேய்ச்சி பார்ப்போமா? ஒரு எருமை மாட்டை வாங்குவோம். நீ சொல்ற அந்த மருந்தை வாங்கி கிலோ கணக்கில் வாங்க, லிட்டர் கணக்கில் வாங்கிடுவோம். முழு எருமை மாட்டுக்கும் ஒரு 100 நாள் தொடர்ச்சியா தேய்ப்போம். அந்த எருமை மாடு வெள்ளையா மாறுமான்னு பார்ப்போமா? கருப்பு யானையில தேய்ச்சி அந்த கருப்பு யானை வெள்ளை யானையா மாறுதான்? அப்படிலாம் ஒண்ணு இல்லை. சும்மா நம்ம உடம்புல உள்ள அழுக்குகளை தூசிகளை போக்கிக் கொள்வதற்கு சோப்பு மாதிரி தான் ஏனைய கிரீம்களும். இது தெரியாம டிவியில காட்டுறான். இந்த கருப்பா இருந்தார் பாருங்க, முன்னால கருப்பா இருந்த மாதிரி ஒரு படம், அது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்திருப்பாங்க அந்த போட்டோவை. அடுத்து வெள்ளையா மாத்தின மாதிரி ஒரு படம், அது ஏஐல இப்ப மாத்திருப்பாங்க. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, முன்பு இப்படி இருந்தார், நம்ம பொருளை வாங்குவதற்கு முன்பு இப்படி இருந்தார், இப்போது இப்படி ஆகிவிட்டார்னு ஒண்ணே. சூப்பரா, இதான நம்ம எதிர்பார்த்து இவ்வளவு காலமா இதைத்தானே தேடிக்கிட்டு இருந்தோம். இப்படி எல்லாவற்றிலையும் ஒரு உடல்நலம் சம்பந்தப்பட்ட செய்தி சொல்லப்பட்டாலும் சரி, இதை மாத்திரம் நீங்கள் குடித்து விட்டால், குடிச்சா சுகர் உங்களுக்கு உடனடியாக குணமாகிவிடும். அடுத்து இதை நீங்கள் சாப்பிடும் ஒரு 3 நாளைக்கு இதை நீங்கள் சாப்பிடுவீர்களே, ஆனால் சாப்பிட்டா பிபி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அடுத்து ஒரு 7 நாளைக்கு, அவனா ஒரு நாள் கணக்கு சொல்றது, 3, 4, 18 அவன் சொல்ற நம்பர் தான். 18 நாளைக்கு இதை நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால், சாப்பிட்டா என்ன ஆகும்? இதை மாத்திரம் 18 நாளைக்கு நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் உடம்பில் எந்த நோய் இருந்தாலும் இருந்த இடம் காணாமல் போய்விடும். கடைசியில் பார்த்தா ஆளே காணாமல் போயிடும். 18 நாள் அது இருக்கிற அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட மருந்து முறைகளை விட்டுட்டு இதை சாப்பிட சொல்லிட்டாங்க, அதை சாப்பிட சொல்லிட்டாங்க, இதை சாப்பிட்டோம்னா நமக்கு 18 நாள்ல எல்லாமே கிளியர் ஆயிரும்னு சொல்லி அதுக்கடையில போய் கேட்பாரு, என்னங்க இதை சாப்பிட்டதுல இருந்து ஒரே ரத்தமா போதுங்க, அது கழிவு. அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப முடியாம போயிடும். என்னங்க இப்படிலாம் ஆயிடுச்சு, எல்லாம் கழிவு வெளியேறுதுங்க. கடைசியில் ஆளை போய் சேர்ந்துருவாங்க. மற்றவங்க அவங்ககிட்ட போய் கேட்பாங்க, எங்க அந்த ஆளே போயிட்டாங்க, அவர் கழிவாயிட்டார். இப்போ யாரு? ஆளே கழிவாயிட்டார். முதல் கழிவு என்பார், அந்த உடம்பிலிருந்து வெளியேறுவதை கழிவு என்பார்கள். அதுக்கப்புறம் ஆளையே கழிவுவாங்க. அப்ப ஏனைய முறைகள்ல எல்லாத்திலையும் உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். அறிவியல் என்று எடுத்துக்கொண்டாலும், ஆங்கில வழிமுறை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன்னா இன்றைக்கு நபர்கள் பல வழிகளில் ஏமாத்துவாங்க. நாம தான் விழிப்புணர்வோட அறிவார்ந்த அணுகுமுறையோடு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரும். நீங்க பாருங்க, இந்த அறிவார்ந்த பண்பு இருக்குல்ல, இது எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இறை தூதர்கள்லாம் வெறுமனே மக்களுக்கு ஒரு உபதேசங்களை அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மட்டும் இல்லை, அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின்படி நடத்தார்கள். அதோடு அல்லாஹ் இறை தூதர்களில் பலரும் அறிவார்ந்த பண்போடு விளங்கினார்கள். ஒரு சிறப்பு தன்மை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு விசேஷமான பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இறை தூதர்களுக்கு வழங்கியிருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரு வழக்கு, 2 பெண்மணிகள் அவருடைய பிள்ளைகளை, ஆளாளுக்கு அவங்க பிள்ளைய 2 பிள்ளை, அந்த பெண்மணிக்கு மூத்தவள் இளையவள்னு வைத்துக் கொள்ளுங்கள். மூத்தவள் அவ பிள்ளையை கூட்டு வர்றா, இளையவள் அவளுடைய பிள்ளையை அழைத்து வருகிறாள். இருவரும் நடந்து செல்கிறார்கள். திடீரென்று ஒரு ஓநாய் வந்து விட்டது. 2 பிள்ளையில ஒரு பிள்ளையை அடிச்சுட்டு போயிருச்சு. இப்போ ஒரு பிள்ளை தான் இருக்கு.
அந்த ஒரு பிள்ளைக்கு இருவரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஓனை தூக்கிட்டு போனது ஓம் பிள்ளை, இப்போ உயிரோடு இருக்கிறது ஏன் பிள்ளை, இப்படி சண்டை, பிள்ளைக்கு சண்டை. மூத்தவளும் அதே கருத்தை சொல்ல, இளையவளும் அதே கருத்தை சொல்ல, முதல்ல வழக்கு தாவூத் நபியிடத்தில் வருகிறது. இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தாவூத் நபி அந்த வழக்கின் சாராம்சங்களை கவனத்தில் கொண்டு தீர்ப்பளித்தார்கள். இல்ல மூத்தவளுக்கு தான். அவங்க வாதத்தை பார்க்குறாங்க. மூத்தவ ஒரு விதமான வாதம் வைக்க, சரிம்மா புள்ள உனக்குத்தான் சொல்லிடுறாங்க. அந்த தீர்ப்பில் இளையவள் உடன்படவில்லை. சுலைமான் நபிட்ட போகணும்னு சொல்லி தாவூத் நபியினுடைய மகன் சுலைமான் நபிட்ட வர்றாங்க. சுலைமான் நபி பார்த்தாங்க, ஏற்கனவே தகப்பனார் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த விதம் இவர்களுக்கு பலனளிக்கவில்லை, இதுல திருப்தி அடையலை. நம்ம புதுசா ஒரு மெத்தட்ல போயிட வேண்டியதான்ட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அறிவுபூர்வமா அணுகி யோசிச்சு சுலைமான் நபி சொன்னாங்க, அப்படியா இப்ப என் தகப்பனார் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு திருப்தியா இல்லை? இல்லை இவளுக்கு ஆமாமே இல்லை இல்லை இது ஏன் பிள்ளை, எனக்கு தான் நீங்க தரணும், திரும்ப வாதத்தை கேளுங்கன்னு மறுபடியும் வழக்கு. அப்ப சுலைமான் நபி சொன்னாங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் கராரா என் பிள்ளைங்கிறீங்க, ஒரு கத்தி எடுத்துக்குவாங்க, அசுக்குஹு பைனக்குமா, பிள்ளைய ரெண்டா பொழந்துருவோம், பாதி உனக்கு பாதி உனக்கு, பாதி மூத்தவளுக்கு பாதி இளையவளுக்கு அப்படின்னு ஒண்ணு இளையவ பதறான். ஐயோ எதுக்கு கத்தி எடுக்க போறீங்க, நிஜமா இருக்க போறீங்களா? ஆமா நிஜமா இருக்க போறேன், அதெல்லாம் செஞ்சிடாதீங்க, புள்ள அங்கேயே இருக்கட்டும், புள்ள மூத்தவள்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு இளையவள் பதறிக்கொண்டு சொல்கிறாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள், பிள்ளை இளையவளுக்குரியதுதான். ஒரு பிள்ளைக்கு பாதிப்பு என்ற மாத்திரத்தில் நான் அறுப்பேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இளையவள் பதறுகிறாள், மூத்தவள் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாள். ஆகவே தன் குழந்தை யாரிடத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளையவள் தான் உண்மையில் அந்த குழந்தையின் தாய். ஆகவே குழந்தையை இளையவளிடம் ஒப்படையுங்கள் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. பாதுகாப்பு நபிமார்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க, ஷார்ப்னஸா இருந்திருக்கிறாங்க. சும்மா சொன்னதையெல்லாம் கேட்கக்கூடிய நபர்களாக, யார் எதை சொன்னாலும் தலையாட்டி கொண்டு சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இல்லை. கருத்து சரியா, சொல்றது உண்மையா, சரி செய்யும் நோக்கில் இருக்கிறார்களா, உண்மையைத்தான் சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா என்று அறிவார்ந்து யோசிக்கக்கூடியவர்களாக, விழிப்புணர்வு உள்ளவர்களாக, இதனால் நமக்கு எதுவும் பாதிப்பா என்றெல்லாம் பல கோணங்களில் சிந்திப்பவர்களாகத்தான் இறை தூதர்கள் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் அத்தகைய சிறப்பு பண்பு காணப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் வியந்து சொல்லக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா? இந்த மனிதர் இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி இத்தனை வெற்றிகளை சாத்தியப்படுத்தினார்? ஒரு பாலைவன பூமியில் உள்ள நாகரிகமற்ற திகழ்ந்த மக்களை இவ்வளவு நாகரிக வயப்படுத்தி விட்டாரே, இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டாரே, எல்லாமும் குறுகிய காலத்தில். பிரமிக்கிறாங்க, வியப்படைகிறார்கள். அதுல பலரும் அவர்கள் சொல்லக்கூடிய அம்சமே, முகம்மது அவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றிகளை சாத்தியப்படுத்தியதற்கு அடிப்படை காரணம் அவரிடத்தில் காணப்பட்ட அறிவு கூர்மை, பல்வேறு சிக்கலான தருணங்களில் அவர் எடுத்த தீர்க்கமான முடிவுகள், சமுதாயம் சார்ந்து அவர் யோசித்து அந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு அவர் வழங்கிய அறிவுபூர்வமான தீர்வுகள் தான் இன்றைய நிலையை நோக்கி அவரை நகர்த்தி கொண்டு வந்தது. முழு அரேபிய பாலைவன பூமியையும் இஸ்லாமிய மயப்படுத்தியது என்று அவர்கள் சொல்வதை பார்க்கணும். உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அறிவார்ந்த ஒரு பார்வை, அணுகுமுறைலாம் இருந்துச்சு. அல்லாஹ் வழி நடத்தினார். வஹீயின் அடிப்படையில் நபிகள் நாயகம் அந்த சமூகத்தை வழி நடத்தினார்கள், அது எல்லாமும் உண்மை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலையும் அல்லாஹ் வழங்கிய அறிவாற்றலும் அவரிடத்தில் மிகைத்திருந்தது. பல நேரங்களில் ரசூலுல்லாஹ் அந்த அறிவார்ந்த செயலை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுபூர்வமான செயல்பாட்டை சொல்லணும்னா பல நிகழ்வுகளை சொல்ல முடியும். உதாரணமா ஒன்ன பாருங்க, பத்ர் யுத்தக்களம் திடீரென்று முஸ்லிம்களின் மீது திணிக்கப்பட்ட ஒண்ணுதான், அது எதிர்பார்த்து நடைபெற்ற ஒண்ணு அல்ல. அப்ப மக்களை, நாட்டு மக்களை காப்பாற்றி ஆகும். திடீரென்று அந்த திணிக்கப்பட்ட யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் எவ்வளவு சுதாரிப்பா நடக்கிறாங்கிறத தான் பார்க்கணும். அப்படி திணிக்கப்பட்ட யுத்தத்தின் போது எல்லாத்தையும் முன்கூட்டியே ரசூலுல்லாஹ் தீர்மானிக்கிறாங்க, எதை எப்படி செய்யணும், எந்த மாதிரி அணுகிறது, எதிரிகள் இப்ப எவ்வளவு பேர், ஃபர்ஸ்ட் அது தெரியணும். நாம எந்த ஒரு வியூகம் வகுப்பதா இருந்தாலும் எதிரிகள் இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, எதிரிகள் இருந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவரை கூப்பிட்டு கேட்கறாங்க, சஹாபாக்கள் கேட்கறாங்க, நீங்க மொத்தம் எத்தனை பேர்ப்பா? சொல்லவே மாட்டாங்க, அதெல்லாம் அதிகம், நம்பரை சொல்லவே மாட்டேங்கிறான். வல்லாஹி கசீரும் அததுகும் ஷதீதும் பாசுகும், அவர்களுடைய எண்ணிக்கையோ அதிகம், அவர்கள் விஷயமோ கடுமையா இருக்கு, எல்லாம் பல எல்லாம் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க.
எல்லா இடத்திலும் எல்லா விதமான ஆற்றலும் இருக்கிறது, எண்ணிக்கை வரையறுத்து சொல்ல மாட்டேங்கிறான். சஹாபாக்கள் பார்க்குறாங்க, இது சரியில்லை, நம்ம ரசூல்லாட்ட கொண்டு போய் உன்னை ஒப்படைப்போம்னு ரசூல்லாட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. ரசூல்லா அதே கேள்வி கேட்குறாங்க, கமில் கோம், உங்கள் கூட்டம் மொத்தம் எத்தனை பேர்? அது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொன்ன அதே பதில், இல்லை அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் ரசூல்லா கேள்வியை மாற்றினாங்க, இவன்ட்ட இப்படி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. சரிப்பா, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை அறுக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் ரசூல்லா. கம் என்ன ஹரூன் அல் ஜுசூர், ஒரு நாளைக்கு அவர்கள் எத்தனை ஒட்டகங்களை, டக்குன்னு கேள்வியை மாற்றிட்டாங்க. சரி, அதை விட ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க? அவன் உடனடியாக வாயிலிருந்து பதில் வந்து விட்டது, 10 ஒட்டகம். 10? உடனே சஹாபாக்கள்கிட்ட திரும்பி ரசூல்லா சொன்னாங்க, அப்படின்னா கூட்டம் 1000 அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கூட்டம் 1000, ஒரு ஒட்டகத்திற்கு 100. ஒரு நாளைக்கு அவர்கள் தினசரி 10 ஒட்டகம் மறிக்கிறார்கள் என்றால் ஒரு ஒட்டகத்திற்கு 100 வீதம் எதிரிகள் கூட்டம் 1000 பேர் இருக்கிறார்கள். உடனடியாக ரசூல்லா அந்த கருத்துக்கு வர்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நபித்தோள்களை தயார்படுத்துறாங்க. இதுதான் அறிவு, இதுதான் ஷார்ப்னஸ். இந்த ஷார்ப்னஸ், இந்த அறிவு இல்லைன்னு சொன்னா எதிரிகளால் ஏமாற்றப்படுகிற, வஞ்சிக்கப்படுகிற, உரிமை இழக்கக்கூடிய அல்லது வாழ்வை இழக்கக்கூடிய பல நிலைகள் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கமா நகரத்தில் பல அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாம் பட்டு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹ் எடுக்கிற அந்த முடிவுகளுமே அறிவார்ந்த முடிவுகள் தான். அந்த நாட்டை விட்டு துறந்து போகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலோடு. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாட்டை எப்படி பார்த்துறோம்னா எல்லாமே வஹி, எல்லாமே அல்லாஹ் சொன்னான்னு முடிச்சிடும். ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு நம்ம பார்க்காம விட்டுறோம். எல்லாமே வஹி, அதில் மாற்று கருத்தே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்ற அடிப்படையில் அவர்கள் எடுத்த முடிவுகள் வஹீயின் அடிப்படையிலான முடிவுகள். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவாற்றலும் அங்கே அடங்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுயமான சிந்தனையும் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது. அதையும் நாம் கவனிக்க வேண்டும். அப்போதுதான் ரசூலுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அறிவாளியா நமக்கு தெரிவாங்க. இப்போ இவ்வளவு பெரிய அறிவாளி முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த கண்ணோட்டத்தில் மாத்திரமே அணுகுவதனால் ரசூலுல்லாஹ் பெரிய அறிவாளி, பெரியப்பா எவ்வளவு பெரிய ஜீனியஸ். எப்பேற்பட்ட முடிவுகள்! ஹிஜ்ரத் என்கிற அந்த புனித பயணத்தை மேற்கொள்கிற முடிவு வரலாற்றில் மிக மிக திருப்புமுனை மிக்க ஒரு முடிவு. இல்லைன்னா மக்காவிலேயோ அந்த மக்கள், அந்த சமுதாயம் அழிஞ்சு போயிருப்பாங்க. இதை இன்னைக்கு உள்ள காலத்தில் நம்ம வாழ முடியல. அப்போ இன்னொரு ஊருக்கு போறது தான் சரி அப்படின்னு முடிவெடுத்து மக்களை போக சொல்லிடுறாங்க, போங்க நீங்க போங்க. அப்படி போகணும்னு முடிவு வரும் பொழுது மதீனாவை தேர்வு செய்தது ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு புலமை. மதீனாவுக்கு போங்க, அங்கதான் நம்ம வாழக்கூடிய சூழல், இணக்கமான சூழல் இருக்கு, நமக்கு சாதகமான ஆட்கள் இருக்கிறாங்க, அங்கதான் நம்ம ஓரளவு நிம்மதியா நம்ம உரிமைகளை நிலைநாட்டி வாழ முடியும். ரசூலுல்லாஹ் எடுத்த ஒவ்வொரு முடிவும் கூர்மை மிக்க முடிவுகள். ரசூலுல்லாஹ் நபித்தோழர்களையும் அப்படித்தான் உருவாக்கினார்கள். நபித்தோழர்களையும் வெறுமனே வணக்க வழிபாடுகளோடு சுருக்கி விடவில்லை. வணக்க வழிபாடு முக்கியம், அதுதான் நம்முடைய ஈமானுக்கு உரமேற்றக்கூடிய காரியங்கள். அதோட நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள், அன்றாட நடைமுறைகள், அதுல நாம எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும். அதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை தயார்படுத்தினாங்க. ஹந்தக் யுத்தத்தின் போது இப்ப எதிரிகளை உளவு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் உளவு பார்க்க போறீங்க? கடுமையான குளிர், வெளியே யாரும் வெளியே போயிட முடியாது, அந்த அளவுக்கு குளிர், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பசி, உயிர் பயம். போனா திரும்ப பொழைச்சி வருவோமா? ஏன்னா எதிரியில் அபூ சுஃபியான்லாம் இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு. இந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஆள்கிட்டயா கேட்குறாங்க, யார் போறீங்க? உளவு பார்க்க போகணும். யார் போறீங்கன்னு கேட்குறாங்க. யாரும் முன் வரல. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, கூட்டத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஹுதைஃபா நீங்க போயிட்டு வாங்கட்டாங்க, நீங்க போங்க. ஏன்னா யாருன்னு கேட்டு பார்த்தா யாரும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஒரு பேரை சொன்னா தானே சரி வரும். ஹுதைஃபா நீங்கள் எழுங்கள், போய் எனக்காண்டி உளவு பார்த்துட்டு வாங்கட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேர் சொல்லி சொன்னதற்கு பிறகு மறுக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட சமூகம் அல்லவா அவர்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து உளவு பார்க்க சென்றார்கள். அப்ப பாருங்க, அவங்க எப்படி ரசூலுல்லாஹ் தோழர்களை எப்படி உருவாக்கி இருந்தாங்கன்னு பாருங்க. உளவு பார்க்க போயாச்சு, கூட்டத்தில் ஒரு ஆளா போய் உட்காந்துட்டாங்க. இது மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு வைங்க, எதிரிகள் கூட்டத்தில் போய் உட்கார்ந்து உளவு பார்க்க முடியும்? அன்னைக்கு என்ன கேமராவா இருந்துச்சு, அல்லது செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி அவன் என்ன பேசுறான்னு கேட்கிற தொழில்நுட்பம் இருந்ததா? கூட்டத்தில் போய் உட்காரணும், துணிவு வேணும். கூட்டத்தில் போய் உட்கார்ந்தாச்சு. அபூ சுஃபியான் வர்றாரு, அவர் எதிரிகளுக்கு செய்திகளை சொல்வதற்கு எழுந்து வர்றாரு. சரி, ஏதோ செய்தி சொல்வார், நமக்கு செய்தி கிடைக்கும்னு பார்த்தா ஒரு சில செய்திகளை எடுத்துக்கிட்டாங்க. அபூ சுஃபியான் சொல்றாரு, கூட்டத்தில் ஒரு கருப்பாடு நுழைந்து விட்டது அப்படிங்கிறாரு. கூட்டத்தில் ஒரு கருப்பாடு நுழைந்து விட்டது, முகம்மதின் படையிலிருந்து ஒரு நபர் உள்ளே நுழைந்து விட்டார் என்கிற செய்தி நமக்கு வந்து விட்டது. ஆகவே உங்களில் ஒவ்வொருவரும் தமது அருகில் யார் இருக்கிறார் என்பதை பரிசோதிக்கட்டும் அப்படின்ட்டார். இவருக்கு ஆகா,
என்ன செட் பண்ண போறாங்க போல இருக்க. இப்படின்ன உடனே அபூ சுஃபியான் சொன்னார்ல, சொன்ன உடனே ஓ கூட்டத்தில் கருப்பாடா, டக்குன்னு பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி நீ யாருப்பா, ஆள் பார்க்க புதுசா இருக்கேன்ட்டார். அவரை முந்தி கேட்டுக்கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி அவர் முந்திக்கிட்டார். அபூ சுஃபியான் சொன்ன மாத்திரத்தில் கூட்டத்தில் ஒரு கருப்பாடு நுழைஞ்சிருச்சு. எல்லாம் பக்கத்தில் உள்ளவர் யாரு என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு உடனே தன்னை யாரும் விசாரித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி முந்திக் கொண்டு சுதாரித்து கொண்டு அருகில் உள்ளவரை கையை பிடித்து விட்டார். பிடித்து நீ யாரு, புதுசா இருக்கு, இப்ப தான் தலைவர் அபூ சுஃபியான் சொல்றாரு, யாரோ உள்ள நுழைஞ்சிட்டு தான் சொல்றாரு, உன்னை பார்க்க புதுசா இருக்கு, நீ யாரு அப்படின்ன உடனே அவரு பதறிக்கிட்டு சொல்றாரு, நானா எங்க நக்கு தாங்க இருக்கிறேன், காலப்புள்ளக்கு தானே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து இன்னாரின் மகன் இன்னாரு, அந்த கோத்திரம் எல்லாம் தெரியாத உங்களுக்கு, ஓ ஓகே ஓகே போ அப்படின்ட்டாரு. இவர் முந்திக்கிட்டு விசாரிச்சா இவர் யாரும் விசாரிக்க மாட்டாங்கல்ல, அப்படியான ஒரு சுதாரிப்பு. அப்ப இந்த மாதிரியான சுதாரிப்புகள்லாம் இருந்தா தான் நம்ம அன்றாட பணிகள்ல, தொழில்ல, குடும்பத்துல, ஏனைய நடைமுறைகள்ல, குறிப்பா ஆட்சியாளர்களின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். இப்ப கூட எஸ்ஐஆர் ஒன்ன செய்தார்கள். தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லாத விஷயம். அதுல நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில அந்த ஃபார்மை வாங்குறதுலயே என்ன ஒரு சோர்வு. நம்ம என்ன சொல்றோம், தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை சரி, ஆனா அந்த ஃபார்மை வாங்கணும், சரியான முறையில் நிரப்பி கொடுக்கணும், கொடுத்தா தான் நம்முடைய வாக்குரிமையை நாம உறுதி செய்ய முடியும். இன்னும் பல பேர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு பறக்கத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுப்போம் பாய், மெதுவாக கொடுப்போம், மெதுவாக கொடுப்போம்னா எப்போ கொடுக்கறது, இந்த 4ஆம் தேதி எண்டு. தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க, வாங்கினவங்களாம் திருப்பி கொடுத்துருங்க, 4ஆம் தேதி இறுதி டேட்டு, அதுவரை நீங்க தாமதிக்காதீங்க, உங்க பிஎல்ஓ வந்து கண்டறிந்து உடனடியாக நிரப்பப்பட்ட படிவத்தை கொடுத்துருங்கிறாங்க. அப்ப அதையும் நம்ம கவனத்தில் கொண்டு யாரும் ஃபார்மை நீங்க நிரப்பி கையில் வைத்திருப்பீர்களே ஆனால் கொடுக்கலாம் நம்ம இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கொடுக்கவா வேண்டாமான்னு யோசிக்கிறோம்னா அவன் உங்களுக்கு வாக்குரிமை தரவா வேண்டாமான்னு யோசிப்பான், கடைசியில் பட்டியலிருந்தே தூக்கிடுவான். அப்ப இது அடக்குமுறை தான். தேர்தல் ஆணையம் எல்லை மீறி செயல்படுகிறது, ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை. நாம் இந்த முறையை பின்பற்றி அவர்கள் செய்யக்கூடிய தவறான ஒரு ஒரு அதிகாரத்தை மீறி செயலாக இருந்தாலும் அதனூடாக நம்முடைய வாக்குரிமையை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து நாம செயல்படணும். அப்ப நம்முடைய விண்ணப்ப படிவம், நம்ம குடும்பத்தை உறுப்பினர்களுடைய விண்ணப்ப படிவத்தை நீங்க வாங்கி வைத்திருப்பீர்களானால், கையில் யாரும் வச்சிருந்தீங்கன்னா 4ஆம் தேதி என்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு முன்பாகவே கொடுத்துருங்க. இல்ல அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, எங்க யார்கிட்ட போய் கொடுக்க அப்படின்னா, உங்க வாக்கு அந்த படிவத்திலேயே, விண்ணப்ப படிவத்திலேயே மேல உங்க பிஎல்ஓ உடைய நம்பர் இருக்கும், அவரை தொடர்பு கொள்ளுங்கள். அவரா வரட்டும், வரும்போது பார்ப்போம். அவரோட விருந்தாளியா நம்மளை தேடி வந்து வாங்குறதுக்கு செய்ய மாட்டாங்க. அதை அவரே தேடி வந்து வாங்க வேண்டும் என்பதுதான் விதி. ஆனா வாங்க மாட்டார்கள். அதுல ஒரு சோர்வு அவங்ககிட்ட இருக்கும், பல பேருக்கு பல நோக்கங்கள் கூட இருக்கலாம், ஒரு அலட்சியம் இருக்கும். நாம அந்த அலட்சியத்தோடு இருக்க இயலாது, ஏன்னா நம்முடைய வாக்குரிமை சம்பந்தப்பட்டது. ஆகவே அதை உணர்ந்து நிரப்பப்பட்ட படிவம் யாரும் கையில இருக்குமே ஆனால் 4ஆம் தேதிக்கு முன்பாகவே உங்க பிஎல்ஓவை தொடர்பு கொண்டு கொடுத்துருங்க. பிஎல்ஓ தெரியலையா, மேல இருக்கும் நம்பர் இருக்கும், அவருக்கு கால் பண்ணி நான் எல்லாத்தையும் நிரப்பிட்டேன், இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு கேட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க. இதை நாம சுதாரிப்போட விழிப்புணர்வோட செயல்படணும். இன்றைய உலக காலகட்டத்தில் எவ்வித பாதிப்புகளுக்கும் உள்ளாகாம நாம வாழ்வதற்கு, பிறரால் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிற அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையோடு செயல்பட வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலையும் எதிர்பார்க்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றிய பாஜக அரசு சில தினங்களுக்கு முன்பு தொழிலாளர் புதிய நல சட்டம் என்ற ஒன்றை அமுல்படுத்தியிருக்கிறாங்க. நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து அந்த புதிய சட்டம் அமுலாகி இருக்கிறது. நமது இந்திய நாட்டில் ஏராளமான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் முதலாளிகள் குறைவு, தொழிலாளிகள் தான் அதிகம். இந்த தொழிலாளர்களுடைய உரிமை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தகைய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு என்பதை பொறுத்து அந்தந்த காலகட்டங்களில் போராடி, அந்த பாதிப்புகளின் விளைவாக போராடி பல உரிமைகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். தொழிலாளர்களினுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் நம்முடைய நாட்டில் ஒரு 30க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருந்துச்சு.
இப்போ அந்த சட்டத்தை எல்லாம் ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்திருக்கிறது என்றால், அந்த 30க்கும் மேற்பட்ட சட்டங்களை தொகுத்து 4 சட்டமாக ஆக்கிட்டாங்க. மொத்தமாக 4 ஒரு 4 கேட்டகரியில் அதை கொண்டு வர்றாங்க. 30 கேட்டகரியாக இருந்துச்சு, அதை 4 கேட்டகரியாக சுருக்குறாங்க. சுருக்கி நாங்கள் திருத்தப்பட்ட தொழிலாளர் நலச்சட்டம் அப்படிங்கிறாங்க. இப்போது நமது நாட்டில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவெங்கிலும் உள்ள தொழிலாளர்கள் இந்த புதிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக, ஏன்னா சட்ட திருத்தம் இப்போ அமுலாயிருச்சு, 21ஆம் தேதியிலிருந்து அமுல், இதற்கு எதிராக தொழிலாளர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. இப்போ பிஜேபியை பொறுத்தவரையிலையும் புதுசாக ஒரு சட்ட திருத்தம்னு ஒன்று கொண்டு வர்றாங்கன்னா நீங்கள் பாருங்கள், இது மக்கள் எங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் வேணும்னு கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. எப்படி விவசாயிகள் வேளாண் திருத்த சட்டம் என்று சொல்லி விவசாயிகள் கேட்காமலேயே உங்கள் நலனுக்காக நாங்கள் பல சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்கிறோம்னு சொன்னார்களோ, அதை எப்படி விவசாயிகள் நம்ப தயாரில்லையோ, அது போலத்தான் இன்றைக்கு தொழிலாளர்களும் அவர்களை நம்ப தயாரில்லை. முஸ்லிம்கள் விஷயத்தில் அதே தானே பண்ணாங்க. வக்ஃபு சட்ட திருத்தத்தை நம்ம யாராவது கேட்டோமா? சிஏஏ சட்டத்தை நம்ம கேட்டோமா? முத்தலாக்கு தடை சட்டத்தை நம்ம கேட்டோமா? என்னமோ இந்தியாவில் உள்ள விவசாயிகள்லாம் வீதிக்கு போராடி, அப்படியா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, உங்க உரிமை நிலைநாட்டுறதுக்கு நாங்க வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள். இவர்கள் கொண்டு வருகிற எந்த சட்ட திருத்தமும் அந்த சமூக பாதிக்கப்படுற அந்த மக்கள் கேட்டு கொண்டு வர்றதில்லை, அவங்க எஜமானர்கள் கேட்டு கொண்டு வர்றது. வக்ஃபு சட்ட திருத்தம் யாருக்கு சார்பாக, யாருக்கு ஆதரவா? முஸ்லிம்களுக்கு ஆதரவா இல்லை. அந்த நிலங்களை தொழிலாளர்கள், முதலாளிகள் சூறையாட வேண்டும், அரசாங்கங்கள் சூறையாட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டவை. அதே போலத்தான் வேளாண் திருத்த சட்டம் முதலாளிகள் அந்த விவசாயிகளை பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த சட்டம். அப்படித்தான் இந்த தொழிலாளர் புதிய சட்டம். இதுல பல்வேறு விஷயங்களை மாற்றி அவங்க உரிமையை பறிக்கிற அம்சங்கள் பலவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தொழிலாளர்கள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்று, பல விஷயங்கள் அவங்க பாதிக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றதா இருந்தால், முந்தைய தொழிலாளர் சட்டத்தில் இப்போ ஒரு நிறுவனம் 100 பேரை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 பேரை வேலைக்கு வைத்திருக்கிற நிறுவனம் அவர்களை பணி நீக்கம் செய்வதாக இருந்தாலோ, மொத்தமாக ஒரு 50 பேரை தூக்குறாங்க அப்படின்னு செய்வதாக இருந்தாலோ, அந்த நிறுவனத்தை இழுத்து மூடுவதாக இருந்தாலோ, கம்பெனி நாங்கள் இழுத்து மூடுறோம், நஷ்டத்தில் ஓடுறோம், இனிமே எங்களால் நஷ்டத்தை தாங்க இயலாது, அவ எல்லாரும் நீங்க வேற வேலையை பாருங்க, நாங்கள் கம்பெனி இழுத்து மூடுறோம் என்று சொல்வதாக இருந்தாலோ, அரசாங்கத்திடம், அந்தந்த மாநில அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு. ஒரு 100 தொழிலாளர்களை கொண்ட ஒரு நிறுவனம் அனைவரையும் அல்லது பெரும்பாலான மக்களை வேலை இழப்பு செய்வதாக இருந்தாலும், ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் இழுத்து மூடுவதாக இருந்தாலும் அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும். அப்படின்னு அனுமதிக்குன்னு போனா தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, என்ன எதுன்னு கேட்பாங்க. தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கையும் இதை எப்படி மாத்திட்டாங்க? இப்போ இந்த புதிய சட்டத்தில், இது பழைய சட்டம், இப்போ புதிய சட்டத்தில் அது 100லாம் தேவையில்லை, 100 ரொம்ப கம்மியா இருக்கு, 300 ஆக்கிடுறோம். 300 இந்தியாவில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் 100, இந்த எண்ணிக்கையில் உள்ள நிறுவனங்கள் தான் 80 விழுக்காடுக்கும் அதிகம். 300 என்ற எண்ணிக்கைக்கு இவர்கள் உயர்த்துகிறார்கள். அப்படின்னா என்ன? இனி 100 வேலையாட்களை வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த நிறுவனத்துக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அவன் நினைச்சா நாளைக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம, அரசாங்கத்தின், மாநில அரசாங்கத்தின் அனுமதி இல்லாம நிறுவனத்தை இழுத்து மூடி விட்டு செல்லலாம். 100 பேர் வேலையாட்களை கொண்ட அந்த நிறுவனம் 50 பேரை உங்க வேலையிலிருந்து தூக்குறோம், எங்க கம்பெனி பெருத்த நஷ்டத்தில் ஓடுகிறது என்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சொல்ல இயலும். அப்போ தொழிலாளர்கள் இதன் மூலம் கடுமையான முறையில் பாதிக்கப்படுவார்கள். 100 என்ற எண்ணிக்கையை 300ஆக உயர்த்துகிறார்கள் புதிய சட்டத்தில். இது ஒண்ணு. இதே மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க. 18,000 வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க, புலம்பெயர்ந்து தொழில் செய்கிறார்கள், வேலையாட்களை கட்டிட வேலை அங்க இங்கன்னு வேலை செய்யறாங்க. 18,000 சம்பளம் வாங்கிட்டாலே அவங்க தொழிலாளர் என்ற வரைமுறையில் வரமாட்டார்கள் புதிய சட்டம். அப்ப யார் அவன் பணக்காரன் ஆயிட்டான? 18,000 மாசம் 18,000 சம்பளம் வாங்கிட்டாலே அவன் எதுல வரமாட்டானா? தொழிலாளர் என்கிற பட்டியலில் வரமாட்டார்கள். தொழிலாளர் என்கிற பட்டியலில் வரமாட்டார்னு சொன்னா தொழிலாளர்களுக்கு சொல்லப்பட்ட எந்த உரிமையும் அவருக்கு வராது. அப்ப பாருங்க, வெளி மாநிலங்கள் இருந்து ஒருத்தர் புலம்பெயர்ந்து தொழில் செய்யறாரு, அவர் பல சிரமங்களை படுவார். 18,000 அந்த ஊதியத்தில் இருந்தாலே அவர் தொழிலாளர் என்கிற வரையறையில் வரமாட்டார்னு புதிய சட்ட திருத்தம் சொல்லுங்க. இப்படி புதிய சட்டத்துல தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு தொழிலாளர்கள் போராடுறாங்க. தொழிலாளர்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிற தொழிற்சங்க கூட்டமைப்புகள், ஏன்னா அவங்களையும் ஒடுக்குறாங்க இந்த புதிய சட்டத்தில். இப்போ அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஏதாவது பாதிப்பு, அப்போ அதை கேட்டு நீதி கேட்டு போராடுவாங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு அமைப்புகள். இப்போ தொழிற்சங்க கூட்டமைப்பு அமைப்புகளுக்கு என்ன விதிமுறையை கொண்டு வர்றாங்கன்னா, நீங்கள் ஏதேனும் ஒரு போராட்டத்தை நடத்துவதாக இருந்தால் 2 வாரத்துக்கு முன்பாக நிறுவனத்திடம்
முன்கூட்டியே சொல்ல வேண்டும். சொல்லாமல் நீங்க போராடக்கூடாது. சொல்லாமல் 2 வாரத்திற்கு முன்பே தகவல் சொல்லாமல் நீங்கள் போராடுவீர்களே ஆனால் உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு புதிய சட்டம். நிறுவனம் அந்த தொழிற்சங்க கூட்டமைப்புகளின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில் புதிய சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்கிறாங்க. தொழிற்சங்க கூட்டமைப்புகள் போராடுறதா இருந்தா எப்படி போராடுவாங்க? திடீர்னு பாதிப்புக்கு தக்க போராடுவாங்க. 2 நாளைக்கு முன்னே, 1 வாரத்துக்கு முன்பே, அப்பதான் பாதிப்பு ஏற்படும். பார்ப்பாங்க, நிறுவனத்தினுடைய செயல்பாட்டை பார்ப்பாங்க. அதற்கேற்ப அல்லவா அவர்கள் போராடுவார்கள். அவங்க போராட்டத்தை ஒடுக்கிற மாதிரி, போராடக்கூடியவர்களை போராட விடாமல் அவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய விதத்திலையும் சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது முழுக்க முழுக்க தொழிலாளர் நலனுக்கு எதிரானவை என்று தொழிலாளர்கள் சொல்கிறார்கள், தொழிற்சங்க கூட்டமைப்புகள் சொல்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய காரணத்தினால கேரளாவில் உள்ள அரசு இதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம்ட்டாங்க. இந்த புதிய சட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம், எங்க மாநிலத்தில் தொழிலாளர்களுக்கு என்ன சட்டம் அதைத்தான் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று தெளிவாக அறிவித்து விட்டார்கள். கர்நாடகாவும் அறிவிக்கிறார்கள். அப்ப இதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசும் தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்கிற வகையில் செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.